ஃபர்ஸ்ட்டு ஃபார்ம் கண்ட்ரோல் எடுத்துக்கலாம். ஃபார்ம் கண்ட்ரோல பொறுத்தவரை ஃப்ளாட்னஸ், ஸ்ட்ரெய்ட்னஸ், சர்க்குலாரிட்டி அண்ட் சிலிண்ட்ரிசிட்டின்னு 4 டைப்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஃபார்ம்ல ஏன் இந்த 4 கண்ட்ரோல் மட்டும் யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது. ஏன்னா இந்த ஃபார்ம் கண்ட்ரோல வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டோட ஷேப் வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணுவோம். நீங்க எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்துக்கிட்டாலுமே இந்த 4 ஷேப் வந்து உங்களுக்கு பேஸ் பண்ணி தான் அந்த ப்ராடக்ட்டோட ஷேப் இருக்கும். ஓகே. இப்போ ஃப்ளாட்னஸ பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். ஃப்ளாட்னஸோட சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாரி தான் இருக்கும். ஃப்ளாட்னஸ பொறுத்தவரை டேட்டம்க்கும் ஃப்ளாட்னஸ்க்கும் எந்த ஒரு ரிலேட்டிவிட்டியும் இருக்காது. பட் ஃப்ளாட்னஸ பொறுத்தவரை மெட்டீரியல் கண்டிஷன் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனா, அந்த மெட்டீரியல் கண்டிஷனுமே 2009க்கு அப்புறம் வந்த ரெகுலேஷன்ல மட்டும் தான் அப்ளை பண்ணிக்கிற முடியும். 2009க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, சைஸா இருக்கட்டும், சர்ஃபேஸா இருக்கட்டும். சைஸுக்கு மட்டும் வந்து மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கிருவாங்க. சர்ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஆனா 2009க்கு அப்புறம் வந்து ISO அண்ட் ASME ரெகுலேஷன்ல பார்த்தீங்கன்னா, சைஸுக்கு மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். சர்ஃபேஸ்க்கு மெட்டீரியல் கண்டிஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ளாட்னஸோட டிராயிங் கால் அவுட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அந்த சிம்பிள ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, நெக்ஸ்ட் அதோட டாலரன்ஸ் குடுப்பாங்க. இப்ப ஃப்ளாட்னஸ்னா என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். ஸோ ஃப்ளாட்னஸ்னா என்ன? ஃப்ளாட்னஸ்னா ஒண்ணும் இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த சர்ஃபேஸ்ல வந்து எந்த ஒரு டீவியேஷனே இல்லாம எல்லாம் ஃப்ளாட்டா தட்டையா இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இந்த டிராயிங் எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் உள்ள டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து உங்களுக்கு லெவல் வந்து கரெக்ட்டா இருக்கு. ஆனா அந்த சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டா இல்லாம மேல கீழ வந்து ஒரு வேவ் மாரி போய்க்கிட்டு இருக்கு. இது வந்து கண்டிப்பா ஒரு ஃப்ளாட்னஸ் கிடையாது. இதுவே இந்த செகண்ட் டிராயிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து சம் ஆங்கிள்ல வந்து அந்த சர்ஃபேஸ் வந்து சாய்ஞ்சிருக்கு. ஸ்லோப் மாரி இருக்கு. பட் பார்த்தீங்கன்னா, அந்த சர்ஃபேஸோட லெவல் வந்து கரெக்ட்டா இல்லாம அதோட ஃப்ளாட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. எந்த ஒரு வேவுமே இல்லாம கரெக்ட்டா இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அஸ் எ இன்ஜினியரா ஃப்ளாட்னஸ நீங்க எப்படி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதோட சர்ஃபேஸ் வந்து ஃப்ளாட்டா இருக்காது. கொஞ்சம் மேடு பள்ளமா தான் இருக்கும். இப்ப இந்த மெட்டீரியலோட சர்ஃபேஸ்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் மேடு மற்றும் மேக்ஸிமம் பள்ளத்துக்கு இடைப்பட்ட அந்த கேப் தான் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாட்னஸ் வேல்யூ. ஆல்ரெடி நான் ஃப்ளாட்னஸோட டிஸ்கிரிப்ஷன்லயே இத மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்ப ஃப்ளாட்னஸ மென்ஷன் பண்றதுக்கு 2 பாயிண்ட்ஸ் வந்து தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். அதாவது அந்த டிஃப்ளெக்ஷன்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் பாயிண்ட், அந்த மேக்ஸிமம் வேலி பாயிண்ட். வேலி பாயிண்ட் என்ன சொல்றது? லோவர் பாயிண்ட். 2க்கு இடைப்பட்ட அந்த ஹைட் தான் பார்த்தீங்கன்னா, அந்த டாலரன்ஸ் வேல்யூ. இப்ப சப்போஸ் டாலரன்ஸ் வந்து 0.2ங்கிறது மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஸோ சர்ஃபேஸோட லோவர் அண்ட் ஹையர் வேல்யூவோட ஹைட் வந்து 0.2க்கு மேல போயிருச்சுன்னா, அதோட டாலரன்ஸ் வந்து அட்டைன் பண்ணாம அந்த டாலரன்ஸ் வந்து ஃபெயில் ஆயிரும். சப்போஸ் மேக்ஸிமம் அண்ட் மினிமம் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா, 0.2க்கு உள்ளேயே வந்துருச்சுன்னா, அந்த டாலரன்ஸ் வந்து அட்டைன் ஆயிருச்சு. அந்த ஃப்ளாட்னஸ் வந்து ஓகே டைமென்ஷன் படி அப்படின்னு சொல்லிறலாம். இத வந்து நார்மலா நம்ம கண்ணாலயோ, நம்ம கையாலயோ ஃபீல் பண்ணிற முடியாது. இதுக்குன்னு தனியா செப்பரேட்டா பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்னஸ் கேஜ்லாம் இருக்கு. அத யூஸ் பண்ணி மெஷர் பண்ணும்போது அதோட வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக்ட்டா மெஷர் பண்ணிக்கலாம். நீங்க GD&T இப்ப தான் புதுசா லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுக்கு பேரலல் அண்ட் ஃப்ளாட்னஸ் 2க்கு வந்து ஒரு கன்ஃப்யூஷன் வரும். அந்த கன்ஃப்யூஷன சால்வ் பண்ற மாரி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாமா? இப்ப நான் ஒரு உட்டன் டேபிள் எடுத்துக்கிறேன். அந்த உட்டன் டேபிள் பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட்னஸ் வந்து கரெக்ட்டா இருக்கு. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ளாட்னஸ் வந்து டேட்டம் லைனுக்கு ஸ்ட்ரெய்ட்டா இருக்கு. இப்ப இந்த டேபிள்ல நான் ஒரு லெக்க மட்டும் நான் உடைச்சு எடுத்துடுறேன். இப்ப டேபிளோட ஃப்ளாட்னஸ்ல எந்த ஒரு சேஞ்சுமே ஆகல. ஆனா டேபிளோட டாப் சர்ஃபேஸோட ஆங்கிள் மாறிருச்சு. இப்ப டேபிளோட டாப் சர்ஃபேஸோட ஆங்கிள் அண்ட் டேட்டமோட ஆங்கிள் 2மே வேற வேற ஆங்கிளுக்கு மாறிருச்சு. இந்த மாரி 2 ஆங்கிள் வேற வேற இருக்கிறதுனால டேபிளோட டாப் சர்ஃபேஸ் ஆனது பார்த்தீங்கன்னா, டேட்டம்க்கு வந்து பேரலலா இல்லைன்னு சொல்லிறலாம். இப்ப இந்த பிக்சர பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி ஃப்ளாட்னஸ் வந்து டேட்டம் வந்து டிஃபைன் பண்ணாது. டேட்டம் வந்து ரிலேட்டிவ் பண்ணி இருக்காதுன்னு சொல்லியாச்சு. இப்ப இந்த மெட்டீரியல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃப்ளாட்னஸ் வந்து 0.005 இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அட் த சேம் டைம் வித் ரெஸ்பெக்ட் டு ஏங்கிற ஒரு டேட்டம்க்கு பேரலிசம் பார்த்தீங்கன்னா 0.01 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து ஃப்ளாட்னஸ் அண்ட் பேரலல் 2க்கு உள்ள டிஃபரன்ஸ் வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. நம்ம ஃப்ளாட்னஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துரலாம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாரி 2 பிளேன்ஸ்க்கு இடைப்பட்ட ஹைட் தான் பார்த்தீங்கன்னா டாலரன்ஸ் வேல்யூ. அதாவது அந்த ஃப்ளாட்னஸோட டாலரன்ஸ் வேல்யூ. உங்களுக்கு ஆக்சுவல் ஒர்க் பீஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாரி தான் குடுப்பாங்க. அதாவது ஒரு கர்வ் மாரியோ, இல்லன்னா ஒரு ஜிக்ஜாக் வேவ் மாரியோ அந்த மாரி தான் குடுப்பாங்க. ஃப்ளாட்டா இருக்காது. இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ தான் மெஷினிங் ப்ராசஸ்க்கு உட்படுத்தி நமக்கு தேவையான டாலரன்ஸ்க்கு ஏற்ப அத மெயின்டெயின் பண்ணி நமக்கு தேவையான ஃப்ளாட்னஸ நம்ம கொண்டு வரோம். இந்த ஃப்ளாட்னஸ் வந்து எப்படி மெஷர் பண்ணலாம்? இந்த ஃப்ளாட்னஸ மெஷர் பண்றதுக்கு டயல் இண்டிகேட்டர்ங்கிற கேஜ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இப்ப ஃப்ளாட்னஸ மெஷர் பண்றதுக்கு நெறைய சர்ஃபேஸ் டிஜிட்டல் இண்டிகேட்டர் கேஜ்லாம் வந்துருச்சு. அத யூஸ் பண்ணி கூட மெஷர் பண்ணிக்கலாம். இந்த கேஜ் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்பர் அண்ட் லோவர் வேல்யூக்கு இடைப்பட்ட அந்த கேப்ல உள்ள டிஃப்ளெக்ஷன் எல்லாம் வந்து கால்குலேட் பண்ணி அத மெஷர் பண்ணி அது மூலமா தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து மெஷர் பண்றோம். ஓகே. இந்த ஃப்ளாட்னஸ்ங்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ்ல எதுக்காக யூஸ் பண்றோம்? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த மாரி இருக்கக்கூடிய ஒரு ஒர்க் பீஸ் எடுத்துக்கலாம். அந்த ஒர்க் பீஸ்ல பார்த்தீங்கன்னா, அதே மாரி இருக்கக்கூடிய இன்னொரு ஒர்க் பீஸ் வந்து நம்ம மேட்ச் பண்றோம் ஆர் கான்டாக்ட் பண்றோம். ஸோ நம்ம இந்த மாரி மேட்ச் பண்ணும்போது 2ஓட ஃப்ளாட்னஸுமே சமமா இருக்கணும். அல்லது வந்து மெயின்டெயின் ஆயிருக்கணும் வித்தின் டாலரன்ஸ்க்குள்ள. சப்போஸ் அது மெயின்டெயின் ஆகாம இருந்தா என்ன ஆகுங்கிறதுக்கு ஒரு ஸ்மால் வந்து பிராக்டிகல் எக்ஸாம்பிளோட பார்த்துரலாம். இப்போ ஒர்க் பீஸ் 1ல இருந்து இன்னொரு ஒர்க் பீஸ்க்கு வந்து ஒரு கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம்.
சப்போஸ் ஏதாவது ஒரு ஒர்க் பீஸ்ல ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகாம இருக்கிறதுனால என்ன ஆகும், அங்கே ஒரு ஜிக்ஜாக் இது மாரி இருக்கும் உங்களுக்கு. அப்ப வந்து 2மே சரியா மேட்ச் ஆயிருக்காது. அப்ப இந்த நேரத்தில என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகும்போது, அந்த இடத்துல சரியான மேட்சஸ் இல்லாதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, கரண்ட் வேஸ்டேஜ் நடக்கும். இது கரண்ட் யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல் மட்டும் தான் இந்த ப்ராப்ளம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, அப்படி கிடையாது. இப்ப மத்த ஒரு அசெம்பிளி பார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, இந்த மாரி உங்களுக்கு ஒரு ஃப்ளாட்னஸ் இஷ்யூ இருந்துச்சுனா, அந்த இடத்துல தேவையில்லாம ஒரு கேப் ஃபார்ம் ஆகும். இத பிரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம அந்த டாலரன்ஸ் வேல்யூக்குள்ளேயே நம்ம வந்து அந்த ஃப்ளாட்னஸ் வந்து மெயின்டெயின் பண்றோம்.